அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவுகளை நம்ம ரொம்ப விஷயங்களை ஒரு சில கிரகங்களை பத்தி ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அந்த கிரகங்களை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த வகையில் சனீஸ்வர பகவான் யாரும் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானை பற்றி நீங்க ஒதுக்கவே முடியாது. அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதிபத்தியத்துல 3 பார்வைகள் உண்டு. அப்ப சனி பார்த்த இடம் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அது எந்த ரூபத்துல அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்த ரூபத்துல சனி பார்த்த இடம் நன்றாக இருக்காது. அப்ப சனி பார்த்த இடம் நல்லா இருக்காது அப்படின்னா அப்ப அந்த 3 இடம் கெட்டு போகுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி வரும். நின்ற இடம் நல்லா இருக்கும், சனி நின்ற இடம் நல்லா இருக்கும், குரு நின்ற இடம் நல்லா இருக்காது, குரு பார்த்த இடம் நல்லா இருக்கு. இவர் 2 பேருக்கும் அவர் சுபர், இவர் பாவர். பாவர் நின்ற இடம் நன்றாக இருக்கும், சுபர் நின்ற இடம் நல்லா இருக்காது. குருவுக்கு மட்டும் தனித்த குரு நின்ற இடம் நாசம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப சனி இந்த 3, 7, 10 பார்வை, இதில் 10வது பார்வை ரொம்ப வலிமையானது. ஆனால் சனி பார்த்த 3, 7, 10 பார்வை இருக்கு இல்லையா, இதுல எந்த பார்வை கெடுக்குங்கிறத சொல்லிடுறேன். யாருக்கும் தெரியாது. சனி பார்க்கின்ற இடத்தில் யார் அடி வாங்க காத்திருக்காங்களா கெடுத்துருவார். சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால், அங்கே கிரகம் இல்லை என்று சொன்னால் அந்த வீடு தப்பிச்சிடும். சனி 7வது பார்வையை பார்ப்பார் இல்லையா, அந்த வீட்லயும் கிரகம் இல்லைன்னா தப்பிச்சிருவோம். ஆனால் சனி பார்க்கின்ற 10ஆம் இடத்தில் கிரகம் இருந்தே ஆகணும். அதுதான் உனக்கு பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். சனி நிற்கின்ற இடம் நல்லா இருக்கும். சனி 3வது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இருந்தால் அடி உறுதி. சனி 7வது பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இருந்தால் அடி உறுதி. சனி 10வது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இருந்தே ஆகணும். அதனால் பெரிய யோகத்தை மனிதன் அடைவான். ஏன்னா காலபுருஷனுடைய 10ஆம் இடம் எது? மகரம். அதனாலதான் சனிக்கு 10வது பார்வையை கொடுத்தாங்க. காலபுருஷனுடைய 8ஆம் இடம் யாரு? செவ்வாய். அதனாலதான் செவ்வாய்க்கு 8வது பார்வையை கொடுத்தாங்க. காலபுருஷனுடைய 9ஆம் இடம் குரு. அதனாலதான் 9வது பார்வையை இந்த 3 பேர் தான் 8, 9, 10 பார்வைகளை கொடுத்தார்கள். மற்றவர்களுக்கு பூரா 7 தான். எல்லாருக்குமே 7 தான். இவங்க 3 பேர் தான் என்ன சொல்றான்னா வில்லாதி வில்லர்கள். அப்ப சனி பார்க்கின்ற இடத்தில் ஏன் 3ஆம் இடத்துல கிரகம் இருக்கக்கூடாதுன்னா, சனிக்கு எப்பயுமே ஒரு இடத்த கெடுக்கணும். ஒரு இடத்த கெடுக்கணும்னா ஒரு இடத்துல போய் திருடணும். இப்படி எடுத்துக்கிடுது. ஒரு இடத்துல போய் திருடணும்னா அந்த இடத்துல கலகலப்பா ஆள்கள் இருந்தா எப்படி போய் திருட முடியுமா? முடியாது. அப்ப சனிக்கு என்ன சொல்றான்னா, அவர் போற இடத்துல அந்த பார்க்கிற இடத்துல கிரகம் இல்லை என்று சொன்னால், அந்த இடத்துக்கு எடுத்துருவார். அந்த இடத்துல கிரகம் இருந்ததுன்னா கெடுக்க மாட்டாரு. ஏன்னா அங்க ஆள் இருக்கு.
இல்லாத வீட்டுல தான் திருடுவதற்கு ஈஸி. ஆனால் சனி எப்பயுமே சனி ஒரு இடத்துல பாக்குறாரு என்று சொன்னால் அந்த பாக்குற இடத்துல கிரகம் இருக்கக்கூடாது. அது 2 வீட்டுல மட்டும்தான், 3 7ல இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல இருக்கலாம். 10ஆம் இடத்தில் சனி பார்க்கின்ற 10வது பார்வையில் ஒரு பெரிய என்ன சொன்னா அசுர தன்மை உண்டு. அதனால் அந்த மனிதன் சூப்பரா இருப்பான், டெஃபினட்டா சூப்பரா இருப்பான். இது யாருக்கும் தெரியாது. இது தெரியாமத்தான் நம்ம என்ன சொன்னா சனி கெடுப்பார் கெடுப்பார் கெடுப்பார். கெடுக்கிற இடத்தில் ஆள்கள் இருந்தால் கெடுக்க மாட்டார், ஆள் இல்லைன்னா கெடுத்துருவார். இதுதான் ஜோதிடத்துல உண்மை. ஏன்னா இது அனுபவ ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். உங்களுக்கு சனி பார்க்குற இடத்துல கிரகம் 2 இடத்துல இல்லையா, 2 இடத்துல இல்லையா, அந்த இடம் கெடுக்கப்பட்டு இருக்கும். சனி பார்க்குற அந்த 3 7ல 2 கிரகம் இருந்ததுன்னா அந்த இடம் தப்பிச்சிரும். கெடுக்க போறவனுக்கு அமைதி அறமடாம போவாங்க. அறமடாம இருக்கணும்னா கிராமத்துல இப்ப சொல்லக்கூடிய ஒரு பாலிசி, அறமடாம இருங்க, அமைதியா இருங்க, அறமடாம இருங்க அப்படிம்பாங்க. ஒரு வீட்டுல ஆள் இருந்தா லைட் போட்டிருப்பான், அங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த நபர் என்ன சும்மாவா இருப்பாரு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ பண்ணிட்டே இருப்பாரு. இவர் போய் எப்படி அவரை போய் கெடுக்க முடியும்? இப்ப சந்தோஷத்தை பரிமாறுக்குன்னா, ஹலோ ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? இப்ப எனக்கு ஒரு சண்டைக்காரன் என் ஆபீஸ்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு பேசிட்டு இருக்க முடியுமா? கெடுக்க போற இடத்தில் ஆட்கள் இல்லாமல் இருந்தால்தான் கெடுக்க முடியும். அப்பதானே திருட முடியும், அந்த இடத்த கெடுக்க முடியும், அந்த இடத்த உடைச்சு துவேஷம் பண்ண முடியும். அப்ப பார்க்கின்ற இடங்களில் கிரகம் இல்லாமல் இருக்கணும், அதுவும் 3 7. ஆனால் சனி பார்க்கின்ற 10ஆம் இடத்துல ஒரு கிரக நாள் இருக்கணும். நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சுகத்தை அனுப்பீர்கள். எனக்கு சனி 10வது பார்வையாக என்னுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் 2010 தான் நான் டிவியில லோக்கல் சேனல்ல பேச ஆரம்பிச்சேன். இன்று வரை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். சனி அப்படின்னா நான் நேருக்கு நேரம் இன்னைக்கு வரைக்கும் யார்ட்டையும் பேசினேன், போன்லயும் வீடியோ கால்ல பேச மாட்டேன், ஒன்லி போன் தான். என்னுடைய நிழலை பார்த்தே பேசிட்டே இருப்பேன் நான். ஜாதகம் பார்க்க வர்றவங்க என்ன சொல்றான்னா, வந்தா அவங்க அவங்களை பொறுத்தவரை என்ன சொல்றான்னா, என்னுடைய பேச்சை கரெக்டா கேட்டாங்கன்னா பினிஷ் பண்ணி கரெக்டா கொடுங்க, இல்லைன்னா அப்படி 10 நிமிஷத்துல ஆளுகளை அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா அவருடைய அந்த 10ஆம் பாவத்தோடைய 10ஆம் பார்வையுடைய சுகத்தை அள்ளி 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 கொடுத்தார். இப்பயும் கொடுப்பார், நாளைக்கும் கொடுப்பார். ஏன்னா அவர் காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டுக்குடையவன் சனி. எவன் ஒருவனுக்கு காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டுக்குண்டான அந்த சனி எவன் ஒருவனுடைய 2ஆம் இடத்தையோ 11ஆம் இடத்தையோ பார்த்தால் அவன் கோடீஸ்வரன் ஆகி விடுவான். ஏன்னா காலபுருஷனுக்கே 11 லாபஸ்தான அதிபதி உங்களுடைய லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தையோ உங்களுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தையோ பார்த்தான் என்று சொன்னால், அதுவும் 10வது பார்வையாக மட்டும்தான் அவனுக்கு பலன். 10வது பார்வையாக உங்களுடைய லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தையோ உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன சொல்றான்னா 11ஆம் இடத்தையோ எந்த இடத்தை 10வது பார்வையாக பார்த்தானோ, நீங்கள் ஒரு லக்ஸுரிஸ் மேன், சூப்பர் லக்ஸுரிஸ் மேன், அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது, எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது
மேசத்திலிருந்து ஒருத்தருக்கு வந்து 10வது பார்வையாக வந்து என்ன சொன்னா, சனி வந்து என்ன அவருடைய வீட்டையே பார்க்காரு. அதாவது அவருடைய 12ஆம் இடம். என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் அவருடைய வாழ்க்கையில் வந்து என்டர்டைன்மெண்ட், ஹாப்பினஸ், அவருக்கு எந்த வித தடங்களுமே கிடையாது. தடங்களுமே கிடையாது. எப்படி இருக்கும்? அதே மாதிரி சனி பார்த்த 10வது பார்வையாக ஒரு அம்மாவுக்கு வந்து சனி 10வது பார்வையாக அந்த அம்மாவுடைய 3ஆம் இடத்தை பாக்குறாரு. 10வது பார்வை. அங்க ஒரு கிரகம் இல்லை. அந்த அம்மா நினைச்சத பிறகு அனுபவிக்கவே முடியல. ஏன்னா அங்க ஒருத்தருமே இல்லையே. அந்த இடத்துல இருக்கணும். எனக்கு பார்த்தா எனக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்கு. இப்படித்தான் ஜோதிடத்துல பேசணும். இப்படித்தான் ஜோதிடத்துல விளக்கங்களை கொடுக்கணும். அப்பதான் மனிதனுக்கு புரியும். என்னத்தையே பேசுறோம் அப்படின்னு என்னத்தையே பேசணும். பாமரனும் பார்த்து புரியணும். இப்படி பேசியே வந்து இதுல சந்தேகம் கேட்கறதுக்கு உண்டான பாவிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறான். என்ன ஐயா இது? உங்களுக்கு நிறைய கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனதை அமைதியாக்குங்கள். உங்களுக்கு நிறைய கத்துக்கணும்னா மனதை அமைதியாக்குங்கள். நீங்கள் மனதை அமைதி ஆக்க ஆக்க என்ன நடக்கும்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு இறை கடாட்சம் வேண்டுமா? உங்களுக்கு இறை கடாட்சம் வேண்டுமா? சனி பார்க்கின்ற இடத்தில் 10வது பார்வையாக பார்க்கின்ற இடத்தில் கிரகம் இருந்து விட்டால் அந்த கிரகத்தால் அந்த கிரகத்தோடைய திசை வந்து விட்டால் வாழ்க்கையில் வந்து உங்களை வெளி உலகத்திற்கு பிரபலமாக்கி விடுவான். எனக்கு அந்த திசை வந்த பிறகுதான் ரொம்ப பிரபலமானேன். ஏன்னா அது பார்க்குற இடத்துல புதன் இருக்கார். புதன் திசை. அதுக்கடுத்து கேதுவும் அங்கதான் இருக்கார். அப்ப 17 ஒரு 7 24 ஆண்டுகள் 24 ஆண்டுகள் வந்து கொடிகட்டி பறக்கலாம். ஏன்னா அவர் பார்க்கின்ற பார்வை 10ஆம் பார்வைக்கு ஒரு பெரிய காந்த சக்தி உண்டியா. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ஐயா சனி பார்த்த இடம் வந்து என்ன சொன்னா 3ஆம் இடத்துல பாக்காரியா கெட்டு போயிருமியா, 7ஆம் இடத்தை பாக்காரியா கெட்டு போயிருமியா அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான். எனக்கு 3வது பார்வை 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அங்க கிரகமே இல்லை. நான் சம்பந்தம் பண்ண இடத்துல வந்து எனக்கு ஒரு நாள் கூட சோறே போடலை. கல்யாணம் முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்றேன்னா அந்த உறவுகள் இருக்கிறது. பட்டு வாங்க என்ன ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறது, ஏதாவது நல்லது உள்ளதுன்னா பத்திரிக்கை கொடுப்பாங்க வீட்டில் வந்து, அப்போ மட்டும் போவேன். சரி, என்னுடைய லாபஸ்தானாதிபதி வந்து சூரியன். எங்கள் அப்பா 22 வயசுல போட்டு தள்ளிட்டான். பகல்ல பிறந்ததுனால எனக்கு மூத்தவர் என்று சொல்லக்கூடிய தமக்கையை போட்டு தள்ளிட்டான். யாரு? சனியுடைய 7வது பார்வை. சனியோடைய 10வது பார்வை என்பது என்னுடைய 2ஆம் இடம். அதுல கிரகம் இருக்குது. அவன் அள்ளி கொடுத்தான். இன்றும் அள்ளி கொடுப்பான், நாளையும் அள்ளி கொடுப்பான், சாகின்றவரை அள்ளி கொடுப்பான். இதுதான் உண்மையான ஜோதிடம். அதனால சனி இருக்கின்ற இடத்த பெருமை மட்டும் பேசாதீங்க. சனி இருக்கின்ற இடத்த போய் நீங்க பெருமை பேசினீங்கன்னா அவருக்கு பிடிக்காது. சனி தோஷமுடைய நட்சத்திரத்திற்காரர்கள் தயவு செய்து கிரீடம் பூண வேண்டும் என்று நினைக்காதீர்கள். சனியுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த கிரகத்திற்கு வந்து அந்த கிரகத்தால் பெரிய இந்த குவாலிட்டி ஆஃப் இது வந்து வரணும்னு நினைக்காதீங்க. சாத்மீகமாக இருங்க. சாத்மீகமாக அதை டீல் பண்ணுங்க. கண்டிப்பாக சனி கொடுத்துருவார். அதனால சனியுடைய 3-7 பார்வை படும் இடத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் கெடுத்து விடுவார். கிரகம் இருந்தால் கெடுக்க மாட்டார். 3-7 பார்வையில் கிரகம் இல்லை என்று சொன்னால் கெடுதல் தான். 3-7 பார்வை படும் இடத்தில் கிரகம் இருந்தால் கெடுக்க மாட்டார். சனி பார்க்கின்ற இடத்தில் 10ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பயங்கரமான யோகத்தை கொடுப்பார். கிரகம் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துடைய உண்மையான சில விஷயங்கள். பரிச்சித்து பாருங்கள்.
எல்லோரும் சிந்தனை பண்ணுங்க, நிறைய சிந்தனை பண்ணுங்க, நிறைய சிந்தனை பண்ணுங்க, நிறைய அமைதியை கடைபிடிங்க. யார்கிட்டையும் உங்க கர்மாவை கொண்டு திணிக்கணும்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்தல அதான், உங்களுடைய கர்மாவை திணிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய கர்மாவை நீங்கள் செமந்து கழியுங்கள். ஆமா, இல்லைன்னா உங்க சந்ததி செமக்க போகுது. நான் பண்ண தர்மம் என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் பண்ண கர்மாவை என் பிள்ளைகள் தான் தூக்கி சமக்கணும். என் பொண்டாட்டிக்கு கூட அது பங்கு கிடையாது. தாங்க ஜோதிட சாஸ்திரம், பரிச்சித்து பாருங்கள். சனி பகவானை அனுதினமும் வணங்குங்கள். ஊனமானவர்களுக்கும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கீழ்நிலை மக்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு உதவியை செய்ய செய்ய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அருட்கடாட்சத்தை கொடுப்பார் என்று கூறி, அவர் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் உங்களுடைய ஜாதக கட்டத்திலிருந்து 10ஆம் இடத்தில் பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் நீங்கள் பயங்கரமான யோகசாலி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.